அம்மா வந்து எப்பயுமே உங்களோட இதெல்லாம் கேட்பாங்க, ஆன்மீக இதெல்லாம். ரொம்ப சந்தோஷம். எனக்கு அவங்க கேட்கும்போது நான் பக்கத்துல நின்னுட்டு தான் கேட்பேன் நானு. நமக்கு டைம் இருக்காது. பசங்கள அது இது பார்த்துட்டு நான் ஜஸ்ட் பார்ப்பேன். ஆனா எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்தது. எப்படியாவது பார்க்கணும், உங்கள வந்து பார்க்கணும், உங்ககிட்ட கேட்கணும், இது உபதேசம் எடுத்துக்கணும். அம்மாவுக்கு ரொம்ப இதுதான். ஆனா காலு முடியாதனால அவங்களால வர முடியல. சரி நீயாவது போயிட்டு பார்த்துட்டு வா, கேட்டுட்டு ஒரு ஆசீர்வாதம் வாங்கிட்டு வான்னு. அதனால எனக்கு கிடைச்சதே ரொம்ப பெரிய பாக்கியம் உங்களை வந்து பார்க்கறது. எனக்கு நான் கனவுல தான் ஒரு தடவை கனவுலையும் வருங்க. நான் பார்த்துட்டு ஐயா நீங்க வர மாதிரி நான் ஆசீர்வாதம் வாங்குற மாதிரி. ஒரு ஆன்மீகம் நம்ம ஒரு மைக்கு வச்சுக்கணும், ஒரு 1000 பேரை உட்கார வச்சுக்கணும், நம்ம பேசுவோம். நான் மட்டும் பேசுவேன், 1000 பேரை கேட்டுட்டு எழுந்து போங்க அப்படின்னு நான் ஒரு நாள் கூட பேசுனதே கிடையாது. ஆமாங்க ஐயா. ஏன்னா அது மாதிரி நான் பேசுறது என்ன பயன்? அதனால் கரெக்டு. நான் அடிக்கடி சொல்கிறேன், நான் பிறந்ததுக்கு இந்த உலகத்துக்கு ஏதாவது நான் பண்ணணும், அப்போ தான் நான் இந்த பூமியில் வந்ததுக்கு ஒரு அடையாளம் அப்படின்னு நான் சொல்கிறேன் நான். அப்போது நான் பேசுகிற பேச்சு ஏதோ நம்ம 2 பேரும் பேசுகிறோம், நீ ஒரு கேள்வி கேட்குற, நான் ஒரு பதில் சொல்கிறேன். இது அந்த பதில் நான் உனக்கு சொல்கிறதாவும் நீ என்கிட்ட கேள்வி கேட்குறதாவும் இருக்கக்கூடாது. கரெக்ட் கரெக்ட். ஆனால் நான் பேசுறது உலகத்துக்கு உபயோகப்படணும். ஒவ்வொரு வார்த்தையும் அடுத்தவங்களுடைய வாழ்க்கையில் இருக்கும். ஒவ்வொரு மனித வாழ்க்கையிலையும் ஒவ்வொரு பிரச்சனைகள் இருக்குது. பிரச்சனை இல்லாத மனித வாழ்வே உலகத்தில் கிடையாது. அவன் பணக்காரனாக இருக்கட்டும், ஏழையாக இருக்கட்டும். அப்போது நம்ம சொல்கிற சொல்லு வந்து அவங்களுடைய வாழ்க்கைக்கும் உபயோகமாகணும், அவங்களுக்கும் ஒரு தெளிவு வரணும். அந்த மாதிரி பேசணுன்றதுக்காக தம்மா நான் பேசினுக்கிறேன். இந்த மாதிரி பேசுறதால கிட்டத்தட்ட 7-8 கோடி பேர் எனக்கு ஃபோன் பண்ணிக்கின்னு பேசிக்கின்னுக்குறாங்க. டெய்லி ராத்திரியில் 12 மணிக்கு வெளிநாடெல்லாம் பகலங்க, ராத்திரியில் தூங்க விட மாட்டுறாங்க, பேசுகிறாங்க. நானும் அதை சலிக்காமல் பேசிக்கின்னு தாங்கிறேன். ஏன்னா எல்லா குருமார்களும் யாரு கூட சோஷியலாக இருக்குன்றது நான் பார்த்ததில்லை. என்னுடைய வயசில் 74 வயசில் ஒரு குருன்னா அவர் ஒரு பெரிய இதில் இருப்பார். அவர் சீடருங்க பார்க்க முடியாது, பேச முடியாது. அவங்க சீடருங்களை தான் பார்க்க முடியும். உபதேசங்கள் சீடருங்க கொடுப்பாங்க. குருவை பார்க்கணுன்னா ஒரு 6 மாதம் டைமிங் வாங்கணும். இப்படிலாம் சொல்கிறாங்க. நான் பண்ணதில்லை அப்படிலாம். நான் நடுரோட்டில் உட்காந்து இருப்பேன், டீ கடையில். எல்லோரும் கூட சமம். ஏன்னா நான் ஒன்றும் வானத்திலேருந்து குதிக்கலை, அனுபவத்தை நான் பேசிங்கிறேன். நீயும் நானும் ஒன்று தான். இங்கே ஒன்றும் நான் உயர்ந்தவங்க கிடையாது, நீ ஒன்றும் தாழ்ந்தவங்க கிடையாது, நீ ஒன்றும் உயர்ந்தவங்க கிடையாது, நான் ஒன்றும் தாழ்ந்தவங்க கிடையாது, எல்லாம் சமம் தானே. அப்போ சமன்னும் போது சமமாக வாழவும் இருக்கணும்ல. சமம்னு பேசிட்டு நான் போய் தனியாக உட்காந்து என்ன அர்த்தம் அது? அதனால் நான் எதை பேசணும் அதை செயலாக்குவேன். நான் பேசுறது ஒன்று, செயல் ஒன்றா இருக்காது எங்கிட்ட. என்ன ஒன்றுன்னா, நான் பேசுறது கொஞ்சம் பேருக்கு பிடிக்காது. ஏன்னா ரப்பன் டப்பாக இருக்கும். இந்த நயமாலாம் எனக்கு பேச தெரியாது, இலக்கணத்தோடு பேச தெரியாது. ஏன்னா படிச்சுருந்தா நான் அது மாதிரி பண்ணி பேசின்னுப்பேன். நான் படிக்காதுவேன், மெட்ராஸ் பாஷையில் தான் பேசுவேன். அதனால் சில பேருக்கு அது பிடிக்காது இருக்கும். அதை பற்றி நான் கவலைப்படுறதே கிடையாதுமா. சொல்லுமா. அப்புறம் கடவுள் அடையிறது வந்து நீங்கள் சொன்னீங்க, நிறைய நம்ம தியானம் பண்ணணும், அந்த மாதிரி பண்ணால் அப்புறம் தியானம் பண்ணி கடவுள் அடையவே முடியாதுமா. இதுவே தன்னை தானே ஏமாத்துக்கிற விஷயம். யோகம் பண்ணி போகணும் தியானத்துக்கு. யோகம் பண்ணாது ஒரு தியானம் வராது யாருக்கும். தியானம் என்னென்னு நினச்சிக்கின்னுக்கிறாங்க எல்லாரும்னா, கண்ணை மூடிக்கின்னு எங்கன்னா ஒரு இடத்துல அப்படியே எதையாவது ஒன்று நினச்சிக்கின்னு இருந்தால் ஒரு நிலைப்பட்டு போச்சு. அப்படிதான் நானுமே யோசிச்சேன். நீ அப்படித்தானே யோசித்த? நீ மட்டும் நான் உலகமே அப்படித்தான் யோசிச்சுன்னுக்குது. சாமி ஏதாவது ஒரு பிந்துவை பார்த்து. ஆமாம், அது எதையான ஒன்று நம்ம புள்ளியை கூட எதிர நிற்க வச்சுட்டு என் புள்ளியன்னு கண்ணை மூடி நினச்சிருந்தா தியானம் தான் அது. வீட்டுக்கார எதிர நினச்சிங்கன்னா, புள்ள இல்லைன்னா வீட்டுக்கார உட்கார வச்சிங்கன்னா சரி, அது தியானம் தான். இப்படி தான் எல்லாம் தியானம் பண்ணின்னுக்கிறாங்க. இல்லை, இப்போ நம்ம கடவுளை ஏதோ ஒரு நீங்கள் சொல்கிறீங்களா ஒரு ஒளின்ற மாதிரி. இப்போ நான் முன்னாடி உட்காந்துட்டு விளக்க வச்சுட்டு அந்த ஒரு ஒளியை வந்து நம்ம நெத்தி இதில் அது மாதிரி இது மாதிரி ஏராளமாக பண்ணின்னு இருக்கிறாங்கம்மா. அவங்க பண்ணிட்டோம், அது அவங்க சௌகரியம், அது சரி அது தப்புன்னு நம்ம சொல்ல வேணும். ஆனால் நம்ம அதில் போகும்போது எது சரி எது தப்புன்னு நம்ம யோசிக்கணும் இல்லை. மற்றவங்க பண்ணுறதை நம்ம விமர்சனமே பண்ண வேணாம். ஆனால் நம்ம எதில் போகிறோம், நம்ம சரியாக போகிறோமா தப்பாக போகிறோமா நம்ம யோசிக்கணும். அதனால் தியானம் அப்படின்னா நீ உன்னை இழந்தன்னு அர்த்தம். தியானம்னா நீ உன்னை இழந்துட்டாங்க இல்லை. உன் மேலே பாம்பு ஏறினா தெரியக்கூடாது, பள்ளி ஏறினா தெரியக்கூடாது, எறும்பு கட்சா தெரியக்கூடாது, கொசு கட்சா தெரியக்கூடாது. அதான் தியானம். உட்காந்துக்கின்னு ஸ்கூலுக்கு மணி ஆகி போச்சு, பையன் போனானா இல்லையான்னு தெரில, ஆஃபீஸுக்கு மணி ஆச்சு, பொண்டாட்டி சோறு கட்டினாலா இல்லையான்னு தெரிலன்னு தியானம் இல்லை. தியானம்னா தன்னை இறைவனுக்கு தானம் தந்தேன், அதான் தியானம். என்ன இறைவனுக்கு கொடுத்துடணும்.
இதை பாம்பாட்டி ரொம்ப அழகாக சொல்கிறாரு. தியானம்ன்றது எப்படிப்பட்டதுன்னா, அடப்போட பைத்தியக்காரா, உடல் பொருள் ஆவி மூன்றும் தானம் வாங்கி எங்கள் சட்குருன்றான். இந்த மூணா கடவுள்கிட்ட போச்சுன்னா உனக்கு என்ன ஆகுது? ஒன்றும் உந்து இல்லை, இங்கே நீயே கடவுள் ஆகிட்ட. அதான் தியானம். கண்ணு மூடின்னு உட்காந்துக்கிட்டா தூக்கத்தில் கூட கண்ணு மூடின்னு தூங்கிடுறோம், தியானம் ஆகிடுமா? மாடு கண்ணு மூடின்னு பார்த்துங்கிறது தியானம் வந்தா? நாய் சோறு போட்டுனா நல்லா துண்ணு போட்டு வாசிப்பட்டு நல்லா சுகமாக கண்ணு மூடின்னு தூங்க தியானம் வந்தா? தியானம்ன்றதே வேறம்மா. தியானம்ன்றது அவ்வளோ விளையாட்டு விஷயம் இல்லை, ரொம்ப கடினம். அது ஒரு ஸ்டெப்பாக தாண்டி போகணும். நீ எவ்வளோ படிச்ச? எம்சிஎம் படிச்சுக்கிற 1ஆம் கிளாஸ் படிச்சுட்டு இந்த வேலைக்கு போகிறது தானே நீ? போக முடியுமா? இது இப்போ அப்படி தான் நினச்சிக்கிறாங்க. 1ஆம் கிளாஸ் படிச்சுட்டு இப்போ எல்லாம் கம்ப்யூட்டர் இதில் வேலை செய்துங்கிறான் மாதிரி நினச்சிக்கின்னு இருக்குது. ஆனால் செய்ய முடியாது இல்லை. அப்போ செய்யணுன்னா அதுக்கு நிறைய ப்ராக்டிக்கல் தாண்டி போகணும். அதே தான்மா தியானம். தியானம்ன்றது அவ்வளவும் தாண்டனால் தான் தியானம் வருமே தவிர, சும்மா நீ நினச்சிக்கின்னு நான் தியானம் பண்ணுற விளக்க கொளுத்துக்குன்னா, நீ விளக்க கொளுத்திக்கும் போது ஒரு பூனை ஓடிச்சுன்னு எலி ஓடிச்சுன்னா விளக்க தள்ளி பெட்டை கொளுத்திட்டு போடும். கட்சியில் நீ துணியெல்லாம் எரிஞ்சு போய் வெளியே ஓடியாரு, ஐயோ குய்யோன்னு தியானம் பண்ணி நின்றுட்டு. அதனால் அது மாதிரிலாம் பண்ணாதீங்க. தியானம்ன்றது அந்த விளக்கு ஒரு அடையாள பொருள். உண்மையான விளக்கு உங்களுக்குள்ளே இருக்குது, அது எரியறதை நீங்கள் பார்க்கணும். தான் தியானம். புரியுதா? அப்படி பண்ணுறதுக்கு பல கஷ்டப்பட்டு போகணும் அதில், இல்லையா? வயிற்று பழுப்பு தானே இப்போ நீ படிச்சது. ஒன்றும் அறிவு படிக்கல. வயிற்று படிப்பு எல்லாராலையும் படிக்க முடியும். அதுக்கே இவ்வளோ சிரமப்பட்டீங்கள. அறிவு படிப்பு படிக்கிறதுக்கு எவ்வளோ சிரமப்படணும், அவ்வளோ ஈஸியாக கிடச்சிடும் அது. ஆனால் இந்த ஜனங்க என்ன நினைக்கிறதுனா, அதெல்லாம் உலகத்தில் கஷ்டங்க, இதாங்க ஈஸி, இதான் உலகத்துலேயே இருக்கிறதுலே கஷ்டம். அதனால் அதை கஷ்டம்னு நினைக்காம நான் கடவுளை அடையணுன்ற வைராகியத்தோடு போனீங்கன்னா வெளியே கொளுத்தின விளக்கு உங்களுக்குள்ளே எரியறதை பார்ப்பீங்க. அதான் தியானமா. போ இன்னும் கேட்கலாமா? சொல்லு. இந்த பிறவியில் இப்போ அடுத்த பிறவியில் நம்ம வந்து எனக்கு இப்போ பிறவியே வேண்டாம், நம்ம வந்து கடவுளே அடையணுன்றதுக்கு அதுக்கு நம்ம பிறவி இருக்குதுன்னு சாட்சி இருக்குது. அதான் இருக்குதுன்னு தெரியாது நமக்கு, இல்லை நம்ம சொல்லிக்கிறாங்க. அதான் முன்ன பிறவியில் இருந்தேன்னு சாட்சிக்குதா? அதுவுமே இல்லை, அதுவும் தெரியாது. இப்போ இருக்கிறது மட்டும்தான் நிஜம். இப்போ நீ செய்யறது மட்டும்தான் நிஜம். இதை நம்பிப்போ. அடுத்த பிறவி முன் பிறவி யோசிக்காத. யோசித்தீங்கன்னா குழம்பி போடுவேன். அதுதான் கடவுள்கிட்ட எப்படியாவது நம்ம அவ்வளோதான். அது மட்டும்தான் உன் நினைப்பா இருக்கணும். இறைவா நான் உன்னை அடையணும். உலகம் போய் என் உடலும் போய் என் ஆன்மா மெய் நீயும் மெய் அப்படின்ற நினைவோட பயணம் பண்ணுங்க, அதை அடைவீங்க. போன பிறப்பு அடுத்த பிறப்பு முன் பிறப்பு இதை யோசிக்க இது எதுக்குமே அடையாளம் கிடையாது. ஏன்னா டாக்குமெண்ட்டை கொடுத்துக்குறாங்க. ஸ்கூலில் படித்த உடனே சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க வேலைக்கு போகிறதுக்கு. அது மாதிரி போன பிறப்பில் அடுத்த பிறப்பில் நீ போய் போமான்ட்டு சர்டிஃபிகேட்டை கொடுத்துக்குறாங்க. ஒன்றும் கிடையாது, சொன்னதை தான் கேட்டோம், நம்ம பார்க்கல. பார்க்கணுன்னா நம்ம செத்தா தான் தெரியும். என்கிட்ட ஒருத்தர் கேட்டார், சாமி செத்தா எம்மா வருதாம பிடிக்கும் போது நான் செத்துட்டு சொல்கிறேன் பாருண்ணேன். ஏன்னா எம வருதா எம வாகனம் வருதான்னு எப்படி தெரியும்? நட்சத்திரம் தெரியும். எதையுமே நான் அனுபவிச்சாதான் நிஜம்னு சொல்லுவேன் நான். அதனால அடுத்த பிறப்பை பற்றி இப்போ இருக்கிறது நிஜம். இப்போ இருக்கிற பிறப்பில் மனசை அடக்கி ஆசையை அடக்கி ஆண்டவனை தேட முயற்சி பண்ணுவேன். இன்னொரு கடைசி சொல்லுமா. இப்போ வந்து செத்தவங்க வந்து இப்போ தாத்தா பாட்டிலாம் வந்து கனவுல வராங்க. அம்மாவுக்கு அடிக்கடி அவங்களோட அம்மா வந்து செத்து இறந்து ஒரு 2 வருஷம் கேட்டு போகிறாங்க. சொத்து எல்லாம் எங்கே வச்சுக்கணும்னு சொன்னாங்களா? இல்லைம்மா, டெய்லி ஆயா வராங்க, துட்டு எங்கே கொடுத்து வச்சுக்கிறாங்க, சொத்து எங்கெங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு போனோம்மா. கத்தியில் குத்திட்டு செத்து போடுறேன்னு தண்டனை வாங்கி கொடுத்துருவான் சாட்சி சொல்லி. மன பிரம்மை இது. செத்தவன் பிறந்தாச்சு, அவன் வளர்ந்துன்னுக்கிறான். இங்கே எங்கள் தாத்தா வருது, ஆயா வருது. நான் கூட எங்கள் அப்பா வருவாரான்னு 40 வருஷமாக தர்றேம்மா, கிடைக்கலம்மா எங்கள் அப்பாவை. தேடி பார்க்குற ஒரு நாள் கனவுல கூட வரமாட்டான் அந்த ஆள். ஆனால் உங்கள் ஆயா டெய்லி வராங்க பாரு. நல்ல காலம் பிறந்துடுச்சு நமக்கு, நல்ல காலம் பிறந்துடுச்சு நமக்கு. பிரம்மஸ்ரீயாம் நித்யானந்த பெருமானின் ஆசியாலே, பிரம்மஸ்ரீயாம் நித்யானந்த பெருமானின் ஆசியாலே நல்ல காலம் பிறந்துடுச்சு நமக்கு, நல்ல காலம் பிறந்துடுச்சு நமக்கு.
வந்தோம் உள்ளத்திலே திருப்பம் வந்தது, கூடி வந்தோம் குடும்பத்திலே குறைகள் தீர்ந்தது. தேடி வந்தோம் உள்ளத்திலே திருப்பம் வந்தது, கூடி வந்தோம் குடும்பத்திலே குறைகள் தீர்ந்தது. நாடி வந்தோம் சாமியினை நன்மைகளும் வந்தது, நாடி வந்தோம் சாமியினை நன்மைகளும் வந்தது. கோடி காலம் தவம் இருந்த பலனும் கிடைத்தது, கோடி காலம் தவம் இருந்த பலனும் கிடைத்தது. பூமி எங்கும் சுத்துதுங்க சாமியோட பேச்சு, போலி வாக்கம் பற்றி தங்க உலகம் முழுக்க பேச்சு. வாங்க வாங்க